எல்லாரும் சொல்றாங்கல்ல. வேணாம் ப்ளீஸ். இது அளவுக்கு அதிகமான பிடிவாதம் தானே? என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி தான். ஏன் இப்படி உங்களையே தாழ்த்திக்கிறீங்க? தோல்விங்கிறது தொடர்கதை இல்ல. இந்தாங்க. ப்ளீஸ் என்ன வற்புறுத்த வேண்டாம். அப்போ நான் உங்களை வற்புறுத்த கூடாதா? ரொம்ப யோசிச்சா எதுவுமே அர்த்தம் இல்லாம போயிடும். சொல்றத கேளுங்க. இன்னொரு தோல்வியையோ ஏமாற்றத்தையோ என்னால் தாங்க முடியாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். தோல்விதான் வெற்றிக்கு அஸ்திவாரம். சுபு சார், கன்னியாகுமரியில இருந்து மியூசிக் ப்ரோக்ராம் சம்பந்தமா போன் எது வந்தா ஆபீஸை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். ஹலோ சார். வாங்க வாங்க. வணக்கம். இன்னும் கன்னியாகுமரி புறப்படலையா நீங்க? எல்லாம் ரெடி சார். ஜஸ்ட் போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போறேன்னு வந்தேன். அப்படியா? விஜயா, நீ பாடுற பாட்டை கேட்டு எல்லா பத்திரிக்கையும் உன்னை பாராட்டி எழுதணும். என்ன? இல்ல, உங்க ஆசீர்வாதம் சார். அப்ப நீங்க முன்னால புறப்படுங்க, நான் நாளைக்கு வந்துடுறேன். சரி வாங்க. தெய்வமா, நீ அப்பாவை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. திடீர்னு தாகம் வந்துருச்சுன்னு வை, மறைஞ்சிருவேன். உனக்கு காசி மாலை வேணுமா வாங்கி தரேன், ஓசி மாலை வேணுமா கேட்டு வாங்கி தரேன். பெட்ரோலோக்கா அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன்னு சும்மா சொல்லக்கூடாது. எதை சொன்னாலும் அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அண்ணா 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 பிச்சு போலோ அண்ணா அண்ணா தேவா தேவா ஐயோ தேவா
உள்ளது, படிக்கிற இசை ரத்தத்திலே உள்ளது. நான் தென்பாண்டிதான், தென்பாண்டுதான். தேனாறு மாங்கனிச்சாறு சொல்லிக் கொடுத்தா குயிலு சிந்து படிக்கும். கத்துக் கொடுத்தா கடலு தத்தி குதிக்கும். என் பாட்டு கூட குயில் பாட்டு, தன்னால தோணும் எச போட்டு. நீ கேட்டு கண்ணே தலையாட்டு, வேற வேணும் பாராட்டு. என் கூட நீயும் பாடு சொல்லிக் கொடுத்தா குயிலு சிந்து படிக்கும். கத்துக் கொடுத்தா கடலு தத்தி குதிக்கும். என்னன்னு கேளு, என்னன்னு கேளு, ஓடி வா. என்னன்னு கேளு, என்னன்னு கேளியா? என்னையா? அப்படியே உருண்டு வா. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஆகணுமே. ஐயோ அம்மா, அம்மா சீக்கிரம் ஓடி அம்மா. என்னடா என்ன விஷயம்? அப்பா எங்கம்மா? பஞ்சாயத்துக்கு போயிருக்காரு. ஐயோ சரி நீ வாமா. என்னடா? ஆமா. அட விஷயத்தை சொல்லிட்டு போயேன்டா. பின்னாடி வாமா, நான் சொல்றேன். டேய் எல்லாரும் வாங்க, என்னன்னு கேளுங்க. நீ வாமா, எல்லாரும் வாங்க, என்னன்னு கேளுங்க. அப்பா அப்பா அப்பா. என்னடா? அம்மா அம்மா. என்னன்னு விஷயத்தை சொல்லேன்டா. என்னன்னு நான் சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? நம்ம கன்னிகா இல்ல, கன்னிகாவுக்கு என்ன ஆச்சு? இல்ல, அவ நல்லா இருக்கா. அவங்க அம்மா தான் நல்லா பாடுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க மகா பிரமாதமா பாடுறான், அற்புதமா பாடுறான். எல்லாரும் கைதட்டுறாங்க, எல்லாரும் ஆரவரிக்கிறாங்க, எல்லாரும் ரசிக்கிறாங்க. அம்மா ஐயோ, அத நான் எப்படி சொல்லுவேன்? அவ பாட்டு, அவ பாட்டு பாட்டு. இதோ கன்னிகாவே வந்துருச்சே. ஏமா கன்னிகா, என் பையன் உன்னை பத்தி என்னென்னமோ சொன்னானே, அதெல்லாம் நிஜம்தானாம்மா? ஏமா, ஊரையே உன் பாட்டால கட்டி போட்டு இருக்கிறேன். உன் பாட்டை நாங்க கேட்க முடியாம போச்சே. வணக்கங்க. என் பேர் ராஜதுரை. மெட்ராஸ்ல இருக்கிற ஆர்டி என்டர்பிரைசஸ் முதலாளி. வாங்க, இப்படி வாங்க, உட்காருங்க. ஐயா, இந்த சின்ன குப்பத்துக்கு எதுக்கு வந்தீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? உங்க குப்பத்தை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்தேன். இந்த சின்ன குப்பத்துக்குள்ள ஒரு தேவதை இருக்கிறத கண்டுபிடிச்சேன். இந்த ஊருக்கு நான் கச்சேரி கேட்க தான் வந்தேன். ஆனா ஒரு கலைவாணிய பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. உங்க மத்தியில நின்னுகிட்டு இருக்கே கன்னிகா, இந்த பொண்ணுடைய திறமை உங்களுக்கு எல்லாம் இப்ப தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு இதுக்கு முன்னாலே நல்லா தெரியும். இந்த பொண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பொண்ணுக்கே தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. 3 மாசத்துக்கு முன்னால இடியும் மழையுமா ஒரு ராத்திரி நிலவுக்கும் வானுக்கும் திரைய போட்டு விட்டாக, தவளைங்க பாட்டுக்கா மழைய கோத்து விட்டாக. அந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரி யாருன்னு பார்க்க முயற்சி பண்ணேன். அந்த இக்கட்டான சூழ்நிலையில என்னால பார்க்க முடியல. பேங்க் பாஸ்புக்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்த்து சந்தோஷப்படுறத விட உண்மையான கலையை தேடி கௌரவிக்கிறதுல தான் என் சந்தோஷமே அடங்கியிருக்கு. இந்த பொண்ணை பல ஊர்கள்ல பல மேடைகள்ல பாட வச்சு இந்த பொண்ணோட திறமைய எல்லாருக்கும் தெரிய வைக்கணுங்கிறதா என்னுடைய நோக்கம். அதுக்கு உங்களுடைய ஆதரவும் இந்த பொண்ணோட சம்மதமும் தேவை. ஏ ராசாத்தி, உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்கிறது தெரியாம உன்னை கொண்டு போய் இட்லி கடையில உட்கார வச்சுட்டோமே. அம்மாடி, உன் பாட்டை நாங்களும் கேட்கணும். ஐயா, நீங்க சொல்றது எல்லாமே புரியலைன்னா கூட ஒண்ணு புரியுது. நீங்க நல்ல காரியத்துக்காக வந்திருக்கிறீங்க. எங்க அபிப்பிராயத்தை கேட்கறத விட, ஏமா கன்னிகா, உன் அபிப்பிராயத்தை சொல்லுமா. ஏமா, ஒரு நல்ல காரியம் நம்மள தேடி வந்திருக்கு, சரின்னு சொல்லேன். அம்பாடி கன்னிகா, ஐயாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்ம கிராமத்துல மீன் பிடிக்கிற விசைப்படகுகள் கூட அவங்க கம்பெனில தான்மா தராங்க. நல்ல தீர ஆலோசனை பண்ணி ஆமா இல்லைன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுமா. ஆனா இல்லைன்னு மாத்திரம் சொல்லிடாதம்மா. எம்மாடி, பெரியவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றாங்க, சரின்னு சொல்லுமா. இப்ப நான் கேட்டது நீங்களாம் எதிர்பார்க்காத ஒண்ணுதான். அதனாலதான் அந்த பொண்ணால உடனடியா பதில் சொல்ல முடியல. பரவாயில்ல, இன்னும் 2 நாள் கழிச்சு நாங்க வர்றேன்.
பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்களாம் அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல முடிவை நான் எதிர்பார்க்கிறேன். வரேங்க. ஏண்டா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு போர்டு போட்டிருக்கே, படிச்சியா? அதான் பாய் முத்தனை வளர்க்கறாரு போல இருக்கு. என்னன்ற நீ? என்ன முத்தண்ண, இவ்வளவு நாள் காஜா எடுத்துட்டு இருந்தீங்க, இப்ப மெஷின்ல ஏறி உட்காந்துட்டீங்க. பெரிய முதலாளிங்க நினைப்போ. பாய் இல்ல, தச்சு பழகலாமேன்னு உட்கார்ந்தேன். அது உங்களுக்கு பிடிக்கலையா? எடுத்த எடுப்புலயே பிளவுஸ் தைக்க ஆரம்பிச்சுட்டா. ஏண்டா சும்மா நிக்கிற லேம்ப் போஸ்ட்ல சுண்ணாம்பு தடை வருது, சும்மா போற நாய் மேல கல்விட்டு ஏறிடுது. இதே வேலையா? டேய், அண்ணன் வேற மூல இருக்கான் போல் இருக்கு. ஏதோ கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா விட மாட்டான் போல் இருக்கு. வந்துருச்சு, ஜாலி வந்துருச்சு. முத்தண்ண, இந்த ஜாக்கெட்டை கொஞ்சம் சீக்கிரம் தச்சு கொடுங்க. ஆமா, பாய் எங்க? பாய் தொழுகைக்கு போயிருக்காருமா. என்ன போய் சொல்றீங்க? பாய் உள்ளதானே விரிச்சிருக்கு. நீ வாம்மா, உள்ள வாம்மா, நீ வாம்மா. ஏன்டா உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல? கனிகா கனிகா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க பாட்டு என்ன பிரமாதம் தெரியுமா? ஆரம்பத்துல நான் கூட தான் உங்க தவறெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா உங்க பாட்டு மட்டும் என்னால மறக்க முடியாது. என்ன பாட்டு பாடுறாங்க. கனிகா கனிகா ப்ளீஸ், என் மேல என்ன கோவமா? என்ன கண்ணி என் மேல வருத்தமா? இல்ல, ரொம்ப சந்தோஷம்.